அதிகரிச்சு வர்ற வெப்பநிலை, மாசு, கடல் அரிப்பு, இதை தொடர்ந்து அதிகமா மீன் பிடிக்கிறது. இது எல்லாமே நம்ம பெருங்கடல்கள் மற்றும் அவற்றோட சுற்றுச்சூழல் அமைப்புகள்ல பல பாதிப்புகளை ஏற்படுத்தி வருது. பருவநிலை மாற்றத்தால கடல்ல இருக்கிற உயிரினங்கள் பேரழிவை சந்திச்சுட்டு வருது. கடல்வாழ் உயிரினங்கள் மேல இருக்கிற அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இது ஈகோ இந்தியா நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக நான் பிரியதர்ஷினி. மரங்கள் நமக்கு செய்யக்கூடிய பேருதவிகள்ல முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிருது. மரங்கள் மாதிரியே கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிற வேற ஒன்றும் இருக்கு, அதுதான் பெருங்கடல்கள். உலகத்துல வெளியாகிற 30 விழுக்காடு கார்பன் டை ஆக்சைடை கடல் உறிஞ்சுது. சரி, இப்ப புவி வெப்பமடைகிறத எதிர்த்து போராடுறதுக்கு இந்த கடலை அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடை உட்கொள்ள செய்ய முடியுமா, அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2021 30 ஜிகாட்டன்களுக்கு அதிகமான அளவு கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வுக்கு மனிதர்கள் காரணமாக இருந்தனர். இது தொழில்துறை புரட்சியின் தொடக்கத்தில் இருந்ததை விட கிட்டத்தட்ட 50 விழுக்காடு அதிகம். கார்பன் உமிழ்வை குறைத்து நமது வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை அகற்றுவது அவசியம். தாவரங்கள், குறிப்பாக மரங்கள், கார்பனை அகற்ற உதவுகின்றன. ஆண்டுதோறும் சுமார் 7.5 பில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் எடுத்துக் கொள்கின்றன. ஆனால் தாவரங்கள் மற்றும் மண்ணை விட 20 மடங்கு அளவு கார்பன் டை ஆக்சைடை கடலால் சேமிக்க முடியும். முன் எப்போதையும் விட கடல் தற்போது அதிக அளவில் கார்பனை உள்ளிழுப்பதால் சமநிலை கடுமையான பாதிப்புகளை சந்திக்கிறது. கடலில் அளவுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு கலப்பதால் தண்ணீர் அமிலத்தன்மை கொண்டதாகவும் உயிரினங்கள் வாழ தகுதியற்றதாகவும் மாறி வருகிறது. கடல் நீரில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அளவை குறைத்து கடல் மேலும் அதிக கார்பனை உள்ளிழுக்கும் வழிகளை விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வருகின்றனர். அதற்கான மிகச்சிறந்த வழிகளில் ஒன்று அதை நீல கார்பனாக சேமிப்பது. நீல கார்பன் என்பது நமது கடல் மற்றும் கடலோர சுற்றுச்சூழல் அமைப்புகளை குறிக்கிறது. காரணம், பெருங்கடல்கள், கடல் புற்கள், அலைசதுப்பு நிலங்கள் மற்றும் அலையாத்தி காடுகள் கார்பன் டை ஆக்சைடை அவற்றின் வேர்களுக்கு எடுத்துச் சென்று கீழே உள்ள மண்டலில் சேமிக்கின்றன. கடல் உள்ளிழுக்கும் அளவில் பாதி அளவு கார்பனை கடற்கரை ஓர சூழல்கள் எடுத்துக் கொள்கின்றன. அமேசான் காடுகளோட அலையாத்தி காடுகளை ஒப்பிட்டு பார்த்தா அது நிலப்பரப்பு காடுகளை விட 5-10 மடங்கு அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுக்கிறது புரியும். மரியா கிளாடியா டியாஸ் கிரானோடோஸ் கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல் ப்ளூ கார்பன் பிரிவின் இயக்குநராக உள்ளார். கடலோர சுற்றுச்சூழல் அமைப்புகளை மீட்டெடுக்க உள்ளூர் மக்கள், அரசாங்கங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றுகிறார். பிரச்சனை என்னன்னா, உலகத்துல இது போல சுற்றுச்சூழல் அமைப்பு ரொம்ப குறைஞ்ச அளவுல தான் இருக்கு. காரணம், நிறைய அழிக்கப்பட்டுருச்சு. மீன்பிடி தொழில் போன்று கடலோர வளர்ச்சியோட விளைவு தான் இது. Coastal development, for example, or fishing industry as well. சுற்றுச்சூழல் அமைப்புகளை அழிப்பதால் அவை இனி கார்பனை உள்ளிழுக்க முடியாது என்பது மட்டும் பிரச்சனை அல்ல. அவை ஏற்கனவே சேமித்து வைத்திருந்த கார்பன் வளிமண்டலத்தில் உமிழப்படுகிறது. கொலம்பியாவின் சிஸ்பெட்டா விரிகுடாவில் 11,000 ஹெக்டேர் அலையாத்தி காடுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் டெல்கடோ ஈடுபட்டுள்ளார். அங்கு காடுகளை பராமரிப்பதில் உள்ளூர் மக்கள் தீவிரமாக பங்கு வகிக்கின்றனர். மதிப்புமிக்க மீன் இனங்கள் தற்போது திரும்பி உள்ளன. மக்களின் வாழ்வாதாரத்துக்கு சுற்றுச்சூழல் சுற்றுலா வழிவகை செய்கிறது. வண்டல், வேர்கள் மற்றும் மரத்தின் மற்ற பகுதிகளில் எவ்வளவு கார்பன் சேமிக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள இந்த சமூக உறுப்பினர்கள் மண் மாதிரிகளை எடுக்கின்றனர். இந்த முயற்சி பலனளிக்கும் என டெல்கடோ நம்புகிறார். ஆனால் நம்மிடம் அதிக நேரம் கிடையாது. இயற்கை அமைப்புகள்ல சிக்கல் என்னன்னா, ஆற்றல் அடிப்படையில நம்ப முடியாத அளவு திறமையானதா இருந்தாலும் அது ரொம்ப மெதுவாதான் நடக்கும். கௌரவ் சாந்த் UCLAவின் சாமுவேல் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நிலைத்தன்மை துறையில் பேராசிரியராக உள்ளார். பணிகளை விரைவுபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இப்ப நம்ம கிட்ட போதுமான நேரம் இல்லைங்கிறதால நாம பொறியியலை நம்பணும். இயற்கையில அடிக்கடி நடக்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை நம்ப முடியாத அளவுக்கு வேகப்படுத்தணும். கடல் நீரில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை சுண்ணாம்பு சிப்பிகளாக மாற்றுவது அவரது திட்டம். அவர் உருவாக்கி வரும் புளோரெக்டர் எனப்படும் சாதனம் மூலம் இதை செய்ய முடியும் என்கிறார். அந்த சாதனத்தின் வழியாக கடல் நீர் பாய்கிறது. அதில் மின்சாரமும் செலுத்தப்படுகிறது. இது கார்பன் டை ஆக்சைடை கரைத்து கடல் நீரில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியத்துடன் இணைத்து சுண்ணாம்பு மற்றும் பிற தாதுக்களை உருவாக்குகிறது. சுண்ணாம்பு கற்களையும் கார்பன் டை ஆக்சைடு இல்லாத கடல் நீரையும் புளோரெக்டர் மீண்டும் கடலில் விடுகிறது.
கார்பன் மேலாண்மைங்கிறது அறிவியல் ரீதியான சவால் கிடையாது. கார்பனோட அளவுதான் நம்ம முன்னாடி இருக்கிற சவால். தவிர அதுக்காக ஆகும் செலவும் ரொம்ப அதிகம். அதனால கார்பன் மேலாண்மை தொழில்நுட்பங்களை அணுகக்கூடியவையா மலிவானவையா மாத்துறதுதான் நாம செய்ய வேண்டியது. கடல் பாறைகளில் கார்பனை பிடித்து வைப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்து கௌரவின் குழுவினர் மட்டும் ஆராய்ச்சி செய்யவில்லை. நாங்க சில நேரங்கள்ல என்ன சொல்ல விரும்புறோம்னா, கடற்கரைக்கு மணலை கொண்டு வர்றது தான் ஒரே தீர்வு. டாம் கிரீன் வெஸ்டா என்ற நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக உள்ளார். வளிமண்டலத்தில் உள்ள அதிகப்படியான கார்பனை உள்ளிழுக்க கடற்கரை ஓரங்களில் கார்பன் உறிஞ்சும் கனிமமான ஒலிவினை சேர்க்க வெஸ்டா முன்மொழிகிறது. இதன் மூலம் 1 பில்லியன் டன் கார்பனை எளிதாக உள்ளிழுக்க முடியும் என்கிறார்கள். We need about 1/4%. இதை செய்யறதுக்கு நம்ம கடற்கரையோட மிக குறைந்த அளவிலான இடம் போதுமானதா இருக்கும். In order to do that. ஒலிவினை பிரித்தெடுப்பதற்கு ரசாயன செயல்முறை தேவையில்லை. அதை நிலத்திலிருந்து எளிதாக தோண்டி எடுக்கலாம். உலகம் முழுவதும் காணப்படும் இந்த கனிமம் பூமியில் கிடைக்கும் மிக அதிகமான இயற்கை தாதுக்களில் ஒன்று. ஒலிவின் பாறை மீது மழைநீர் படும்போது அது கரைந்து வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுக்கும் ஒரு ரசாயன எதிர்வினை ஏற்படுகிறது. கடல் நீரில் இந்த கலவை சேரும்போது பவளப்பாறைகள் மட்டி போன்றவை தங்கள் உடல்களுக்கு தேவையான சுண்ணாம்பை அதிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். இது வளிமண்டலத்துல இருக்க கார்பன் டை ஆக்சைடை பாறையா மாத்துறதுக்கு இயற்கையோட வழி. கரையோரங்களில் ஒலிவினை சேர்ப்பது கடல் நீரில் நிகழும் செயல்முறைகளை விரைவுபடுத்த உதவுகிறது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள சவுண்ட் ஆம்டனில் சமீபத்தில் தங்கள் முதல் பைலட் திட்டத்தை வெஸ்டா நிறைவு செய்தது. கடலரிப்பால் இந்த சமூகம் தங்கள் கடற்கரையை இழந்துள்ளது. கப்பல்கள் உள்ளூர் துறைமுகத்துக்கு வர முடியாத நிலை உள்ளது. கரையை புனரமைக்க மணலை கொண்டு வந்து அதில் பொடியாக்கப்பட்ட ஒலிவினை வெஸ்டா சேர்த்தது. அவர்கள் நினைப்பது போன்ற விளைவு ஏற்படுமா என்பதை தெரிந்து கொள்ள காத்திருக்கின்றனர். சுற்றுச்சூழல் பார்வையிலிருந்து எல்லாத்தையும் நாங்க அளவிடுறோம். எவ்வளவு கார்பன் அகற்றப்படுதுனோ நாங்க அளவிடுறோம். இது ஆரம்பம் தாங்கிறதால எங்க கிட்ட சொல்லிக்கிற மாதிரியான சரியான தரவுகளும் முடிவுகளும் இல்ல. ஆனா எங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ப கடல் தண்ணியில மாற்றங்களை நாங்க பாக்குறோம்னு சொல்ல முடியும். ஒலிவின் மிகவும் எளிதாக கிடைப்பதால் இது சாத்தியமான ஒரு தீர்வாக இருக்கும் வாய்ப்புள்ளது. பெரிய அளவிலான மாற்றத்தை செய்ய தீர்வு எளிமையானதா இருப்பது முக்கியம். இந்த செயல்முறை அரிய பொருட்களையோ அல்லது அரிய ரசாயனங்களையோ சார்ந்து இல்ல. ஒலிவின் மற்றும் புளோரெக்டஸ் ஆகியவை இன்னும் சோதனை கட்டத்தில் உள்ளன. இவற்றால் பெரிய நன்மைகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் அவற்றை பயன்படுத்தி நமக்கு தேவையான மாற்றங்களை ஏற்படுத்த நிறைய நேரம் மற்றும் பணம் தேவைப்படும். எதிர்பார்த்தபடி அவற்றின் செயல்பாடு இல்லை என்றால் நாம் தொடங்கிய இடத்துக்கே திரும்ப வேண்டி இருக்கும். சிக்கலான இந்த பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வு இப்ப இல்ல. அதனால நாம பல ஆய்வுகளை நம்பி இருக்கணும். ஒலிவின் ஃப்ளோ ரியாக்டர்கள் மற்றும் கடலோர மறுசீரமைப்பு ஆகியவை நமது கார்பன் உமிழ்வு பிரச்சனையை ஓரளவே சமாளிக்க உதவும். இதுபோன்ற தொழில்நுட்பங்களை உருவாக்கும் அதே வேளையில் கார்பன் உமிழ்வை குறைப்பது அவசியம். லகுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஒரு பெரிய நிலையில இருந்து சின்ன அளவுல ஆழமில்லாத இயற்கையான தடுப்புகளால பிரிஞ்சிருக்கக்கூடிய நீர்நிலையை தான் லகூன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லகூன் இருக்கிற பகுதியில வாழ்ற மக்களுக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தென்கிழக்கு பகுதியில, அதாவது தென்கிழக்கு ஐரோப்பால இருக்கக்கூடிய அல்பேனியா அப்படிங்கிற பகுதியில அட்ரியாட்டிக் கடல்ல நிறைய லகூன்கள் இருக்கு. ஆனா புவி வெப்பமயமாதலால இந்த லகூன்களை பிரிச்சு எடுக்கக்கூடிய இயற்கையான தடுப்புகள் அப்படிங்கிறது இப்ப அழிஞ்சிட்டு வருது. அல்பேனியாவின் வடக்கு பகுதியில் உள்ள லகூன்கள் சொர்க்கம் போல் காட்சி அளிக்கின்றன. டெமுசெசா குனேவைன் 40 ஆண்டுகளாக மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். ஆனால் தற்போது மீன்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறுகிறார். லகூன்ல இந்த நண்டு நுழைஞ்சதுல இருந்து மீன்கள் குறைவாதான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் மீன்களோட எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே வருது. முன்னெல்லாம் இந்த லகூன் ஆச்சரியத்தக்க வகையில இருந்துச்சு. எல்லா வகையான மீன்களும் ஆயிரக்கணக்கில் கிடைச்சது. இந்த சிறிய நிலப்பரப்பு மட்டும்தான் லகூனை அட்ரியாட்டிக் கடலில் இருந்து பிரிக்கிறது. கடல் மட்டம் அதிகரித்து வருவதால் நீல நண்டுகள் அதிக அளவில் லகூனுக்குள் நுழைகின்றன. இப்பகுதியில் சுற்றுச்சூழல் ஆர்வலராக உள்ள ஜாக்ஜினி இங்கு இயற்கையாக இருந்த மீன் இனத்தை நண்டுகள் அழிப்பதாக கூறுகிறார். அட்ரியாட்டிக் கடல் அங்க இருக்கு, இங்க லாகூன் இருக்கு. பருவநிலை மாற்றத்தால் இரண்டிற்கும் இடையே உள்ள நிலப்பகுதி சுருங்கி வருவதாக கூறுகிறார். நிறைய புயல் வருது, வெப்பநிலை, வெள்ளம், கடல் அரிப்பு எல்லாமே அதிகரிச்சிருக்கு. இது எல்லாமே லகூனை பாதிக்குது.
அரசின் தலையீடு இல்லை என்றால் லகூனை கடல் ஆக்கிரமிக்கும் என ஜார்ஜினி கூறுகிறார். அல்பேனியாவின் கடற்கரையும் சுருங்கிக் கொண்டே வருகிறது. அல்பேனியாவின் கடற்கரையில் 1/3 பகுதி ஏற்கனவே கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு பதுங்குகுழி 4 தசாப்தங்களுக்கு முன்னர் கம்யூனிஸ்ட் காலத்தில் கட்டப்பட்டது. அப்போது அது கடற்கரையில் இருந்து குறைந்தது 40 மீட்டர் தொலைவில் இருக்கும். ஆனால் தற்போது இந்த பதுங்கு குழிகளில் பல ஏற்கனவே தண்ணீருக்கு அடியில் உள்ளன. மற்றவை விரைவில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடல் நீர் உட்புகுந்து வருவதால் கடற்கரை சுற்றுலா பாதிக்கப்பட்டு வருகிறது. போன வருஷம் இங்க அதிகமான கொடைகள் இருந்தது. இந்த ஆண்டு ஒரு வரிசை குறைவா தான் இருக்கு. அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை இன்னொரு வரிசையை இழக்க நேரிடலாம். புதிய ஹோட்டல்கள் கட்டப்பட்டு வருவதால் அவற்றின் கட்டுமான பணிகள் கடல் அரிப்பை அதிகரிக்கும் என அப்பகுதி மக்கள் அஞ்சுகின்றனர். 1990களின் பிற்பகுதியில் தனது தந்தை உருவாக்கிய இந்த உணவகம் கடலில் மூழ்கிவிடும் என்று ஃபேஷன் நோகா கவலைப்படுகிறார். இதற்கு முன்னர் இங்குள்ள நிலப்பரப்பு வித்தியாசமாக இருந்தது. அடர்ந்த வனப்பகுதி, பைன் மரங்கள் அடங்கிய இந்த காட்சி 2005க்கு முந்தைய நிலையை காட்டுகிறது. கிராமத்திலிருந்து உள்ளூர்வாசிகள் இங்க வருவாங்க. அப்ப இங்க எல்லாமே அமேசான் காடு போல பசுமையா இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்களே பாருங்களேன். தற்போது மிகவும் குறைவானவையே எஞ்சி உள்ளன. பெரும்பாலான மரங்கள் இல்லை. கடல் மற்றும் மக்களால் அழிக்கப்பட்டு விட்டன. உள்ளூர் கிராமவாசிகள் சட்டவிரோதமாக அவற்றை வெட்டுகின்றனர். குறைவான சுற்றுலா பயணிகளே வருகை தருகின்றனர். அதனால் உணவகங்களின் வருவாயும் குறைந்துள்ளது. என்னோட மொத்த குடும்பமும் எல்லா பணத்தையும் இங்க வணிகத்துல தான் முதலீடு செஞ்சிருக்கோம். இங்க நடக்கிறத பார்த்து நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். எங்க குடும்பம், எங்க வாழ்க்கையும் மொத்த முதலீடும் ஆபத்துல இருக்கு. தலைநகர் டிரானாவில் உள்ள சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் கடலோர பாதுகாப்பு துறையில் பணிபுரியும் குளோடியானா மரிக்காவை சந்தித்தோம். திட்டங்களை செயல்படுத்த முடியல. அதுக்கு நிதி ஆதாரம் பற்றாக்குறையா இருக்கு. பணம் குறைவா இருக்கிறதால புதிய திட்டங்களை வேலை செய்யறதுக்கு ஆட்கள் பற்றாக்குறையும் இருக்கு. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக தேசிய பட்ஜெட்டில் 1 விழுக்காட்டுக்கும் குறைவாகவே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அல்பேனியா 30 மடங்கு அதிகமாக செலவழிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஏழ்மையான இந்த நாட்டில் போதிய பணம் இல்லை. குனேவெயின் லகூனில் வாழும் மக்களுக்கு அச்சுறுத்தல் அதிகரித்து வருகிறது. பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த லகூன் ஏற்கனவே முதல் அறிகுறிகளை கொடுத்துச்சு. ஆனா நாங்க அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. இங்க எல்லாமே முடிவுக்கு வருது. இங்கு கிலோ கணக்கில் மீன்கள் பிடித்த காலம் முடிந்துவிட்டதாக டிமுஷ் கூறுகிறார். மீனவர்கள் பலர் மீன்பிடி தொழிலை விட்டுவிட்டனர். தற்போது நீல நண்டுகள் தான் இங்கு அதிக அளவில் காணப்படுகின்றன. இப்ப வீடு கட்டுறதுக்கு என்ன தேவைன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? செங்கல், சிமெண்ட்னு தானே சொல்லுவீங்க. ஆனா வீடு கட்டுறதுக்கு ஒரு ஷிப்பிங் கண்டெய்னர் போதும் அப்படின்னு சொல்றாங்க சென்னையை சேர்ந்த வான்மதி. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? என்ன விவரம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஒரு காலத்தில் இது ஷிப்பிங் கண்டெய்னராக இருந்தது. தற்போது புதுப்பிக்கப்பட்டு உபயோகிக்க தயாராக உள்ளது. வான்மதியும் அவரது நிறுவனமும் கடந்த 15 ஆண்டுகளாக வேண்டாம் என ஒதுக்கப்படும் கண்டெய்னர்களை வீடுகளாகவும் அலுவலக இடமாகவும் மாற்றி வருகின்றனர். நீங்க அந்த ரோட்டோரம் பஞ்சர் கடைகள் பார்த்துருப்பீங்களா? அது மாதிரி நான் இன்னொருத்தங்க இடத்துல ஒரு ஓரமா ஒரு மரத்தடிக்கு கீழே ஒரு வெல்டிங் மிஷின், ஒரு கட்டிங் மிஷின், ஒரு வெல்டர், என்னுடைய கணவர், நாங்கள் 3 பேர் மட்டும்தான் உட்காந்துருப்போம். வர வண்டிகளுக்கெல்லாம் வேலை பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ ஒரு கண்டெய்னரை நாங்களே ஒரு பாதி கண்டெய்னர் கட் பண்ணி ஒரு ஜன்னல் வச்சு உட்கார ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு லைட்டு, ஒரு ஃபேனு. அப்புறம் அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தோம், ஆஃபீஸ் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது போட்டு தரலாமே இந்த கண்டெய்னரை. சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் பயன்பாடற்று இருக்கும் பழைய கண்டெய்னர்களை வாங்கி அவற்றில் உள்ள சேதத்தை சரி செய்கின்றனர். துருப்பிடிக்காமல் இருக்க பாதுகாப்பு பூச்சை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப அவற்றை புதுப்பிக்கின்றனர். பிக்னிக் வர மாதிரி வர்றாங்க. முந்தியெல்லாம் ஆண்கள் மட்டும், வீட்டு ஆண்கள் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போல்லாம் வீட்டு அம்மா, மாமியார், பொண்ணு, ஒய்ஃபு இவங்க தான் முடிவெடுக்கணும். எனக்கு இந்த கலர் வேணும், இப்படி தான் வேணும், என்னுடைய ரூம் எப்படி நீங்கள் கொடுத்துருங்க, எப்படி எனக்கு தனியாக ஃபோன் பண்ணியெல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டி என் ஜன்னல் மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருங்க.
பழைய கண்டெய்னர்களை வீடாக மாற்றுவதற்கு சுமார் 20 நாட்கள் ஆகின்றன. இதுபோல சமையலறை, குளியலறையுடன் ஒரு கண்டெய்னரை மாற்ற 3 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக செலவாகிறது. கான்கிரீட் வீட்டுடன் ஒப்பிடும்போது இதனால் சுற்றுச்சூழலுக்கு பல நன்மைகள் உள்ளன. 1 கிலோகிராம் சிமெண்ட் அதோடைய உற்பத்தியில் மட்டும் ஏறக்குறைய 1 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனுக்கு காரணமாக இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு கட்டிடங்கள்லையும் பயன்படுத்தக்கூடிய இரும்பு கம்பிகள், சிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து கணக்கிட முடியாத அளவு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம இன்னொரு பக்கத்தில் கட்டுமானங்களுடைய செலவீனங்களும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிறதும், அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு மிக பெரும்பாலான மக்கள், ஒரு பின்தங்கிய அல்லது நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்கள் இங்கே இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த கண்டெய்னர்கள் குறைந்த விலை குடியிருப்புகளாக மட்டும் மாற்றப்படுவதில்லை, இவ வணிக உரிமையாளர்களையும் ஈர்த்துள்ளன. என்னோட ஸ்டைலுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்றதுக்காக ஒரு ஷாப் நார்மலாக பார்க்குறதோட ஒரு கண்டெய்னர் டைப்பில் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு இதை சூஸ் பண்ணேன். அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா நம்ம மூவ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் ஷாப்பை மூவ் பண்ணலாம். அட்ராக்டிவாக இருக்குது கஸ்டமர்ஸ்க்கு, ஒர்க் பண்ணுறதும் ஈஸி. இப்போ ஒரு பில்டிங்காக இருந்ததுன்னா ஒர்க் பண்ணுறதுன்னா நம்ம நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சிவில் ஒர்க்கு எல்லாமே இருக்கும். இதில் வந்து நான் எதுவும் பெருசாக சிவில் ஒர்க் பண்ண போகிறது இல்லை. கண்டெய்னர்லேயே வந்துன்னா காம்பேக்டாகவும் இருக்கும், காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும்ன்றதுனால இந்த செட்டப் நானே பண்ணது. இதுவரை 300க்கும் மேற்பட்ட கண்டெய்னர் வீடுகளை வான்மதி உருவாக்கியுள்ளார். இவற்றில் பெரும்பாலானவற்றில் ஏசியும் உள்ளது. கூடிய விரைவில் கண்டெய்னர்களை கொண்டு மருத்துவமனைகள் மற்றும் வணிக வளாகங்களை கட்ட முடியும் என வான்மதி நம்புகிறார். அது நிச்சயம் சாத்தியமான ஒன்றுதான். இந்த கண்டெய்னர் வீடு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களோட மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.